நாம் யாருமாக நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருந்து பாதுகாக்கின்றது. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த 7ஆம் மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை கர்த்தனை கொடுத்து முதலாம் ஞாயிறிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆராதிக்கும்படியாக கூடுகையில் உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஒவ்வொரு நபரையும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீரை யாவரும் பொறுப்படுத்திக்கலாம். இயேசுவினுடைய மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். ஆரம்ப பாடல் பாடப்படும். இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரேக கடவுளை போற்றுதல். பக்கம் 80. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கைட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவருமாக சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விற்று வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தகவலை செய்யாமல் செய்யத்தகாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றங்களை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும்.
பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாபடி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 147 வசனங்கள் 1-11 முடிய. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 147 வசனங்கள் 1-11 முடிய. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துருதுண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களையே குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்த தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 27ஆம் வசனம் முடிய. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 27 முடிய. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீ ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஒன்றாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லோரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டிய என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படிக்கு ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவர்களுடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுதோ என் சொல்ல கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோட கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்கு இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசியை வெதிக்கிறவருமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்து. அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவும் தங்களை தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோட கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவா இருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வது இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவது உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லோரும் தங்கும் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லோரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான்.
அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வர்த்தமான காரியங்களை மாத்திரம் மோசேனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்கள் எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப்பாடும் அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐசுவரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவன்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டா இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததன்படி அல்ல, அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சம நிலையில் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப்பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 30 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் பரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவனும் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, இதோ 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உண்மையும்
உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவனோ வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனும் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் ஒப்பு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவருமாக நம்முடைய கண்களை மூடி நாம் தலையை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய், மறைபொருளை கர்த்தர் நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கின்றோ கர்த்தர் நீர் எங்களோடு கூட உரையாடுகின்ற அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அடியனை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உள்ளும் புறமான மெய்ச்சிலை தாரம் இயேசுவடி மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்குமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மட்டமாக ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்திருக்கின்ற கர்த்தர் தொடர்ந்து உங்கள் யாவரும் வழிநடத்த நான் ஆசிக்கின்றேன். அருமையான தேவனுடைய சனமே, இன்று நாளிலுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பானது ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்டூவர்ட்ஷிப் சண்டே என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளில் ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், உக்ரானத்துவம், உக்ரானக்காரர். அப்போ உக்ரானத்துவம் என்று நாம் பார்க்கும் பொழுது பொறுப்போடு வளங்களை நாம் பயன்படுத்துவது, பொறுப்போடு வளங்களை நாம் எப்படி பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்று நாம் பார்க்கும் பொழுது அது குறிப்பாக சிஎஸ்ஐ ஆலயங்களில் நாம் மிகவும் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஸ்டூவர்ட் என்கின்ற ஒரு வார்த்தை. அப்ப இந்த ஸ்டூவர்ட் யார்? இன்னுமாக ரெஸ்டாரண்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அந்த ஸ்டூவர்ட். அப்புறம் ஸ்டூவர்ட் யார் என்றால், உங்களுக்கு வேண்டிய காரியங்களை, பரிமாறுகின்ற காரியங்களை செய்கின்ற ஒருவராக இருக்கின்றவர் தான் ஸ்டூவர்ட். அப்போ பணிவிடை செய்கின்றவர்கள், பொறுப்பில் இருக்கின்றவர்கள். அப்போ என்னன்னா, இப்படியாக இருக்கின்ற அந்த பதத்தை எடுத்து திருச்சபையில நாம் பார்க்கும் பொழுது எலெக்ஷன் நடந்த பிறகு 3 முக்கியமான பொறுப்புகள். ஒன்று செக்ரட்டரி, அடுத்தது ட்ரெஷரர், அதுக்கு அடுத்தது நிறைய பேருக்கு தெரியாது யார் என்றால் ஸ்டூவர்டாக இருக்கின்றார்கள். இந்த ஸ்டூவர்ட் ஒரு முக்கியமான பொறுப்பு, ஆனால் அநேகருக்கு தெரியாது. ஒரு சில நேரங்களில் கூட திருச்சபைகளில் நாம் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அதிகமாக நாம்
அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஸ்டூவர்ட் என்றால் பணிவிடை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஸ்டூவர்ட்ஸாக நாம் யாருமாக இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உக்ரானத்துவம், பணிவிடைக்காரர், பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆக இந்த பொறுப்போடு நம்முடைய வளங்களை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? அப்போ பொறுப்பு என்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. என்ன பொறுப்பாக இருக்கிறது? அநேக பொறுப்புகள் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ அந்த பொறுப்பிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம்? என்ன வளங்களை நாம் வைத்திருக்கின்றோம்? பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக 3 வளங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகின்றேன். 3 resources. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கின்ற the first important resource என்னன்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பொறுப்பே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற வளமாக இருக்கிறது, ரிசோர்ஸாக இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த காலத்தில் என்னன்னாக்கா ஒரு ஐடி வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். இன்னைக்கு யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அவங்க தான் பெரிய ஆளாக கருதப்படுகின்றார்கள். அதுதான் இந்த வேர்ல்டுல இருக்கிற ஒரு பவராக இருக்கிறது. ஆக இப்படியாக நாம் இருக்கின்ற ஒரு சூழலில் நம்முடைய பொறுப்புகளை நாம் எப்படி பகிர்ந்து கொள்கின்றோம்? நாம் வாசிக்கின்ற திருமறை பகுதி யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம். ஆக யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசே நியாயம் தீர்க்கும்படியாக அமருகின்றார். அப்போ நியாயம் தீர்க்கும்படியாக அமருகின்ற மோசே என்ன நடக்கிறது என்றால், காலையிலிருந்து மாலை வரையிலுமாக மோசே அமர்ந்து நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எத்ரோ, மோசேசுடைய மாமனார் எத்ரோ பார்க்கின்றார். பார்த்து சொல்லுகின்றார், 17ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. எது நல்லதல்ல? நாம் பொறுப்புகள் வைத்திருக்கின்றோம். ஒருவேளை உங்களை வீட்டில் இருக்கலாம், அல்லது திருச்சபையில இருக்கலாம், அல்லது நீங்கள் பணிபுரிகின்ற இடத்துல இருக்கலாம். எங்க இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பில் நாம் எப்படி செயல்படுகின்றோம்? பிரியமானவர்களே, திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பொறுப்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் அதர்ஸ். உதாரணமாக அநேக திருச்சபையில் நாம் பார்க்கும் பொழுது யாராவது ஒரு நபர் எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுட்டு வேலை செய்துட்டு இருப்பாங்க. எல்லா திருச்சபையில இருக்கின்ற ஒரு சூழல். ஆனா என்ன பண்ணுவாங்க? குறிப்பா இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஒரு வருத்தமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்வெஸ்ட், ஃபேமிலி சண்டே, சாப்பாடு செய்யணும், ப்ராவிஷன்ஸ் வாங்கிட்டு வரணும், மார்க்கெட்டுக்கு போகணும், எல்லாமே அவர் இல்லாம நடக்காது. எங்க இருக்கிறார் அவர்? நெக்ஸ்ட் சர்வீஸ்ல யாரும் உட்கார மாட்டாங்க. அப்ப சர்வீஸ்ல யாரும் உட்காரலன்னு கேட்டாக்கா, இல்ல நைட் எல்லாம் நாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், சாரி வாங்குறதுக்கு போயிருந்தோம், ஷர்ட் வாங்குறதுக்கு போனோம், பைபிள் வாங்குறதுக்கு போனோம், ஆசீர்வாத தட்டு ரெடி பண்றதுக்கு போனோம். இப்படியாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படி செய்கின்ற நேரத்துல தான் எத்ரோ நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என்னன்னா, நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. What you are doing is not right. What you are doing is wrong. ஆக அப்போ நம்ம என்ன செய்யணும்? எத்ரோ ஒரு ஐடியா சொல்றார் மோசஸ்க்கு, என்னன்னா, காலையில இருந்து ராவு முதலும் நீ இப்படியே உட்கார்ந்து வேலை செய்துட்டு இருக்காத, இந்த பொறுப்பை மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள். ஒரு ஐடியா கொடுக்கிறார். சிறு சிறு குரூப்பாக அவர்களை பிடிச்சு நீங்க மற்றவங்களை ஏற்படுத்தி நீங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? எத்தனை சொல்றாரு? 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்களேன். அருமையாக சொல்லுவார். ஏனென்றால் why Moses is needed. ஒரு ஜட்ஜாக நாம் இருப்பதை காட்டிலும், திருச்சபைக்கு வேலை பார்க்கின்ற ஒரு நபராக இருப்பதை காட்டிலும் கர்த்தர் எதை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் என்றால், 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை, நீர்
தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். தேவனும் உமோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய். ஆக தேவ சமூகத்திலே இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கின்றார். அநேக நேரத்தில் நாம் மற்ற காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். தேவனுடைய சந்நிதத்தில் நாம் இருக்கின்றோமா யோசித்து பாருங்களேன். அப்போ தேவ சந்நிதியில் நாம் இருக்க வேண்டும் என்றால் எதை குறிப்பிடுகின்றார்? எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 நான் வாசிக்கின்றேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பிரியமானவர்களே, இன்று இந்த கொரோனா வியாதி அதிகரித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷனை நான் காணேன், இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு. அப்ப நம்மளாம் மனுஷர்களாக இல்லையா? இருக்கின்றோம். ஆனால் மனித நேயத்தை இழந்தவர்களாக இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், எத்ரோ சொல்லுகின்றார் மோசேக்கு, நீ இந்த தலைவர்களை ஏற்படுத்தும் பொழுது என்ன காரியத்தை அவர்களிடம் நீ பார்க்க வேண்டும்? 21 சொல்லுகின்றார், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவ பயமுள்ளவர்களாக, உண்மையுள்ள மனிதர்களாக, பேராசை இல்லாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ உண்மையுள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் யாரை பொறுப்புகளை நம்பி கொடுக்கின்றோம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஃபேமிலி சர்க்கிள் இருக்கிறாங்களா? நமக்கு ஓட்டு போடுவாங்களா? நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? யோசித்து பாருங்க. வெறும் சர்ச் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, ஃபேமிலி சர்க்கிள் எடுத்து பாருங்க, அப்படியே தான் இருக்கும். அல்லது நீங்க பணிபுரிகின்ற இடத்துல நீங்க எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு எத்த நபர் அவர் நீதி உள்ளவராக அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கின்றார்? உங்களுக்கு இருக்கின்ற இந்த பொறுப்புகளை நீங்கள் சரிவர பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்? ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் எல்லாத்தையும் நம்ம தலைமையில தூக்கி வச்சுக்க கூடாது. மாறாக வேலை செய்வதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நின்று மன்றாடுவதற்காக ஜனங்கள் தேவைப்படுகின்றார்கள். அதற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஷேரிங் த மணி. ஃபர்ஸ்ட், ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய பணத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பணம் பகிர்தல் என்று நாம் பார்க்கும் பொழுது 2 வகையாக நாம் கொடுக்கின்றதாக இருக்கின்றோம். ஒன்னு கடவுளுக்கு கொடுக்கின்றோம், இன்னொன்று நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். அநேக நேரத்துல நமக்கெல்லாம் ஒரு 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 வகையான ஒரு ஐடியா என்னன்னாக்கா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். அப்போ ஏழைக்கு நம்ம கொடுத்தா போதும், கர்த்தருக்கு கொடுக்க அவசியம் இல்லைன்னு ஒரு சிலர் நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது ஒரு தவறான காரியம். ஒரு சிலர் என்னன்னாக்கா, ஏழைக்கு ஒரு 5 பைசா கூட போட மாட்டாங்க, ஆனா உண்டியில் எடுத்துன்னு போயிட்டு நிறைய காசு போடுகின்ற ஒரு சூழல். ஏழைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா திருச்சபையில பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு காணிக்கை கொடுத்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் என்று எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு சூழலாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், 2ஐயும் நாம் செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஏழைக்கும் கொடுக்கணும், கர்த்தருக்கும் கொடுக்கணும். நாம் வாசி கேட்ட 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்திலே அந்த ஒரு செய்தியை தான் நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கு நாம் பார்க்கும்போது மெசிடோனியா பட்டணத்திற்கு எழுதப்படுகின்ற ஒரு செய்தி. அங்கு மெசிடோனியர்கள் என்ன செய்கின்றார்கள்? அப்போ இந்த மெசிடோனியர்களை குறித்து கொரிந்தியருக்கு எழுதுகின்றார். இந்த மெசிடோனியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆர்வமாக கர்த்தருடைய சமூகத்திலே கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? கொடிய 2ஆம் வசனத்தை வாசிக்கிற, கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம்.
அவர்கள் கடினப்பாடுகள் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுக்கின்றார்கள்? அநேக நேரத்துல நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆக இந்த மெசிதோனியர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு கொடுக்கின்றார்கள். ஊழியக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு, தரித்திரத்தில் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். எப்பொழுது அவர்கள் கடினப்பாடுகளை சந்தித்த பொழுது ஒரு ஆர்வத்தோடு கூட்டி சேர்த்து அவர்கள் கொடுக்கின்றார்கள். என்ன அருமையான தேவனுடைய சின்னமே! இந்த கோவிட்ல கூட அநேக கடினப்பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த கடினப்பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி நாம் மற்றவர்களுக்கு இறங்குகின்றவர்களாக இருக்கின்றோம் யோசித்து பாருங்க. மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஒரு சில நேரத்துல பேருக்காக புகழுக்காக நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் அவைகளை வெறுக்கின்றார். என்னன்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் கொடுப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கின்றோம். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது என்ன செய்கின்றவர்களாக இருக்கின்றோம்? ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்களை இந்த நாளிலுமாக்க கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நாம் எப்படி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். அப்போ 1 வருஷமாய் நீங்கள் ஆரம்பித்த ஒரு காரியம் என்ன கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து 1 வருஷத்துக்கு முன்னதாக ஆரம்பித்த இந்த காரியத்தை 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். அப்போ 1 year பிஃபோரா நீங்க ஏதோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருக்கின்றீர்கள். அந்த யோசனையை நம்ம என்ன செய்யணுமா? கொடுத்து முடிக்க வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. இது எதை குறித்து சொல்லுகிறது? யோசித்து பாருங்களேன். ரொம்ப நம்மளுடைய ஹார்வெஸ்ட் டியூ பத்தி பைபிள் பேசுதுன்னு யாருக்காவது தோணுதா? இல்லையா? அப்படிதான் இருக்கு இல்லையா? 1 year பிஃபோரா நம்ம சர்ச்ல உட்கார்ந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஏழை எடுத்திருக்கிறோம். அந்த ஏழை பணத்தை நம்ம கொடுத்தோமா? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த ஏழை பாக்கி எந்த சர்ச்ல போனாலும் வருஷானாக்கா இந்த ஏழை பாக்கி லிஸ்ட். அப்ப லிஸ்ட வந்துட்டு நோட்டீஸ் போர்ட்ல போடலாம் இல்லையா? நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. என் அருமையான தேவனுடைய சின்னமே, ஒரு திருச்சபைக்கு நான் சென்றிருந்தேன். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நான் ஒரு திருச்சபைக்கு சென்றேன். என்னவா செய்ய போயிருக்கிறேன்னாக்கா, கெஸ்ட் பிரீச்சராக ஒரு திருச்சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அப்போ நீங்க ஏழை எடுக்கும் பொழுது என்னன்னா, தகுதிக்கு ஏற்ப நீங்கள் கொடுக்க வேண்டும். 12ஆம் வசனத்தில் அதுதான் சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு மன விருப்பமாய் இருந்தால் அவனுக்கு இல்லாதபடி அல்ல, அவனுக்கு உள்ளபடியே அங்கீகரிக்கப்படும். அப்போ நாம் கர்த்தருக்கு என்று நாம் சொல்லும் பொழுது இல்லாதபடி அல்ல, உள்ளபடி அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களால என்ன முடியுமோ அதை கர்த்தருக்கு என்று கொடுங்கள். உங்களுக்கு தகுதிக்கு மிஞ்சிய எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். இப்போ அந்த திருச்சபைக்கு கெஸ்ட் பிரீச்சராக நான் சென்றிருந்தேன். நாங்களும் ஆக்ஷன்ல பங்கு கொண்டோம். நம்மளும் 1000 ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு அதுக்குள்ள நம்மளுடைய பட்ஜெட் முடிச்சிடலாம் சொல்லி முடிச்சாச்சு. ஒரு 6 மாதம் கழித்த பிறகு அந்த செக்ரட்டரி நான் அழைத்து சொன்னேன், ஆனா நான் ஹார்வெஸ்ட் டியூ பே பண்ணணும், எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கொஞ்சம் நீங்க அனுப்புறீங்களா என்று நான் கேட்ட பொழுது அவர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாருங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அவர்கள் திருச்சபையில் என்ன செய்கின்றார் என்றால், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அந்த நேம்ஸ் எழுதி அவங்களுடைய டியூஸை எழுதி நோட்டீஸ் போர்ட்ல போடுகின்ற ஒரு
லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல யார் பேர் இருந்தது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் என் பேர் தான், ஆல்வின் இல்லையா? பாருங்களேன், அது அவமானமாக எண்ண வேண்டாம். உங்களுக்கு விருப்பப்படி கர்த்தருக்கு கொடுப்பதாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய டியூஸை நாங்க நோட்டீஸ் போர்ட்ல போட்டா அவமானம் நம்ம நினைக்கவே கூடாதுங்க. ஒரு ஆண்டிற்கு முன்னதாக we have planned to give to God and please give to God. அதுதான் சொல்றாங்க, அதை நிறைவேற்றும்படிக்கு you have to complete it. அப்போ நிறைய நேரத்துல 3 months 6 months டைம் சொல்லுவாங்க. ஆக்ஷன் நேரத்துல ஒரு நேரத்துல ஐயா 6 months ஐயா லாஸ்ட் இயர் டியூ வச்சுங்கெல்லாம் எடுக்க கூடாது ஐயா. கடவுளே என்ன சொல்ற, திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு ஆண்டுக்கு முன்னதாக நீங்கள் நேர்ந்து கொண்டீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஐயோ எனக்கு பணம் வந்துடும் எதிர்பார்த்த, இந்த ஆண்டு பணம் வரல. பணம் வரலன்னா மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் செய்யாமல் விட்டு விடுகின்றோமா? கர்த்தர் என்றால் ஏன் நமக்கு ஒரு ஒரு அசட்டைத்தனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யோசித்து பாருங்க. அதுதான் திருமறை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் நேர்ந்து கொண்ட காரியங்களை நீங்கள் செய்து முடியுங்க. So learn to manage the money. Money is also a resource. அது ஒரு வளமாக இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்றீங்க? அதனால்தான் எப்பொழுதுமாக நீங்கள் கடைக்கு போகும் பொழுது இல்லது புதிய மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைகளுக்கு போகும் பொழுது அநேக நேரத்தில் தேவையில்லாத பொருட்களை நாம் வாங்கிட்டு வரோம். தேவையில்லாத குவான்டிட்டியில நம்ம வாங்கிட்டு வரோம். நம்ம ஜெபம் பண்ணணும், ஏசப்பா தேவையில்லாத பொருளை நான் வாங்கக்கூடாது, எனக்கு ஞானத்தை தான். அப்படியாக இந்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும்? கர்த்தருக்கும் கொடுக்கணும், நம்மளும் செலவு பண்ணணும். ஏழைகளுக்கும் கொடுங்கள், உங்களுக்கு இருக்கின்றவைகளை மற்றவர்கள் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஷேர் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர் யோர் மணி. மூன்றாவதாக இந்த மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஷேர் த விஸ்டம் அண்ட் நாலேஜ். இதுதாங்க ஒரு மனிதனுக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்கிறது என்றால், ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எனக்கு பொறுப்புகள் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் ஞானமும் அறிவும் இருக்கிறது. அந்த ஞானத்தை அறிவை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். யூஸ் இட். நாம் வாசிக்கிட்ட மத்தேயு 25 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 25 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. என்ன ஊமையாக இருக்கிறது? தாளந்து ஊமைகள். ஒரு செல்வந்தன் சொல்லுகின்றான், அவன் என்ன செய்கின்றான், அந்த வேலையாட்களை பார்த்து ஒரு சிலரை அழைத்து அவர்களுக்கு தாளந்துகளை கொடுக்கின்றான். ஒருவனை அழைத்து 5 தாளந்தை கொடுக்கின்றான், இன்னொருவனை அழைத்து 2 தாளந்தை கொடுக்கின்றான், இன்னொருவனை அழைத்து 1 தாளந்தை கொடுக்கின்றான். அப்போ கொடுத்து 15 வசனத்திலே என்ன சொல்லுகிறது என்றால், அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. பிரியமானவர்களே, God has given us the talents according to our ability. நம்முடைய திறமைக்கு தக்கதாக. அநேக நேரத்துல நமக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இது இருக்குது, இவங்க கிட்ட இது இருக்குதுன்னு நாம் பேராசை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதை காட்டிலும் we should be contented with what we are having. நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் திருப்தி அடையுங்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். அப்போ ஒருவனுக்கு 5 கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு 1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 5 வைத்திருக்கிறவன் என்ன செய்கின்றான்? இந்த ஞானம் இல்லையா, ஷேர் த நாலேஜ் அண்ட் விஸ்டம். அப்போ இந்த ஞானம் என்று நாம் பார்க்கும் பொழுது, கடவுளிடமிருந்து நாம் பெறுவது தான் ஞானமாக இருக்கிறது. உலகத்திலே நாம் சம்பாதிப்பது அறிவாக இருக்கிறது. ரெண்டும் ஒண்ணு நீங்க நினைச்சிட்டாங்க. Knowledge is different from wisdom. Wisdom comes from God and knowledge is gained in this world. அப்ப இந்த உலகத்திலே நாம் சம்பாதிப்பது தான் அறிவாக இருக்கிறது.
இப்போ இவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். 5 தாலந்தை பெற்றவன் அவன் பயன்படுத்துகின்றான். அந்த முதலாளி மீண்டுமாக வருகின்றார். வந்த பிறகு அவர்களோடு கூட உரையாடும் பொழுது 5 பெற்றவன் சென்று அவன் 16ஆம் வசனம் பார்க்கின்றோம். 5 பெற்றவன் என்ன செய்கின்றான்? மீண்டுமாக உழைத்து தன்னுடைய wisdom and knowledge போட்டு இன்னும் 5 சம்பாதிக்கின்றான். 2 பெற்றவன் இன்னும் 2 சம்பாதிக்கின்றான். 1 பெற்றவன் என்ன செய்கின்றான்? அப்போ இந்த 1 பெற்றவன் என்ன செய்கின்றான் என்றால் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றான்? அதை மண்ணில் புதைத்து வைக்கின்றான். அப்போ மண்ணில் புதைத்து வைத்து இந்த எஜமானன் வரும் பொழுது அவன் சொல்றான், எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, மன்னிக்கணும் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்ப இந்த 1 தாலந்தை பெற்றவன் என்ன செய்கின்றான்? இந்த ஊழியக்காரரை குறித்ததான ஒரு கமெண்ட், ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை வச்சு, இவர் கடினமானவர், இவர் நம்ம கிட்ட சொல்லிட்டு வேலை வாங்கிக்கின்னு அவர் பேர் சம்பாதிப்பாரு, நம்ம என்னத்துக்கு இது செய்யணும்? அவன் அந்த தாலந்தை புதைத்து வைத்திருக்கின்றான். பயன்படுத்துவது கிடையாது. அருமையான தேவனுடைய சின்னமே, நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது do without any expectations, எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுடைய வேலைகளை பாருங்கள். உங்களை முதலாளிக்கு பயந்து, மேலே பார்க்கின்றவர்களுக்கு பயந்து அல்ல, மாறாக கர்த்தருக்கு பயந்து நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அப்போ கர்த்தருக்கு பயந்து நாம் பணிகளை செய்ய வேண்டும். எதிர்பார்த்து எனக்கு சம்பளம் கிடைக்கிறது என்று வேண்டாம், நான் வேலை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வேலை பாருங்கள். அதற்குரிய ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்குங்க. பிரியமானவர்களே, இங்க நாம் பார்க்கும் பொழுது 5ஆக இன்னொரு 5 சேர்க்கிறான். 2 வைத்திருக்கிறவன் இன்னும் 2 அவன் சேர்க்கின்றான். அவனுக்கு 2 பேருக்கும் எஜமானன் சொல்லுகின்ற காரியம் என்னன்னா, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அநேகத்துக்கு உங்களுக்கு அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்போ சின்ன சின்ன காரியத்திலே உண்மை உள்ளவர்களாக, எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்க்கணும். ஆனா இந்த மனுஷனும் என்ன செய்கின்றான்? அவன் கர்த்தருடைய பயம் இருந்தா தான் wisdom கிடைக்கும். The fear of the Lord is the beginning of wisdom. அப்ப கர்த்தருடைய பயம் இல்லை, அவனுக்கு wisdom கிடையாது. அடுத்து நாலேஜ். அப்போ இவர் சொல்றாரு, எஜமானன் சொல்றாரு, நான் கடினமுள்ள இருதயம் உடையவன் தான், நான் உனக்கு தெரியும். சரி, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, என் பணத்தை நீ என்ன செய்திருக்கலாம்? You could have utilized your knowledge. யாருடைய பெனிஃபிட்? நம்மளுடைய சொந்த பெனிஃபிட்டுக்காக அல்ல, மற்றவருடைய பெனிஃபிட்டுக்காக. சரி, நீங்க கொடுத்து போயிருக்கிறீங்க, சும்மா அந்த காசு வைக்கிறது காட்டிலும் வங்கியில் போட்டு அந்த வட்டி பணத்தை எடுத்து கொண்டு இருக்கலாமே. சோ கர்த்தருக்கு பயம் இல்லை, மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கலனாக்கா நம்மளுடைய நாலேஜும் நம்மளுடைய விஸ்டமும் வேஸ்டா போயிடாங்க. இருக்கிறதை அவர் பிடுங்கி உள்ளவனுக்கு அவர் கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக share the God-given wisdom and the knowledge which you have gained for the benefit of others. மற்றவர்களுடைய நல்லதுக்காக, நலனுக்காக உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய அறிவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற பணத்தை கர்த்தருக்கு, மனிதர்களுக்கு, கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகளை நல்ல மனிதர்களை கண்டு நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதாங்க உண்மையுள்ள ஒரு ஸ்டூவர்ட்ஷிப். இந்த உலகத்திலே நாம் அனைவருமாக ஸ்டூவர்ட்ஸாக இருக்கிறோம்.
அனைவரும் உக்ரானத்துவக்காரராக இருக்கின்றோம். வெறும் ஆயர்மார்கள் என்று நீங்க நினைக்க கூடாது. ஆனா அந்த பொறுப்பில் நாம் சரிவர இருந்து மற்றவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்வோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மீது நிறைவாக இருக்கிறது. தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, உக்ரானத்துவக்காரராக கர்த்தர் எங்களை படைத்து எங்களுக்கு இருக்கின்ற ரிசோர்சஸ் வளங்களை நாங்கள் எப்படி பொறுப்புள்ளவர்களாக அதை பார்வையிட முடியும், உபயோகிக்க முடியும் என்பதை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலுமாக கர்த்தாவே, நாங்கள் கேட்ட சத்திய வசனங்களை எங்களை மனதிலே இருத்தி வைத்தவர்களாக நாங்களுமாக கர்த்தாவே, எங்களிடம் இருக்கின்ற பொறுப்புகளை மற்றவர்களோடு பகிர்ந்து தேசத்தை கர்த்தர் நீர் அழிக்காதபடிக்கு நாங்கள் மன்றாடுகின்றவர்களாக காணப்பட கர்த்தர் நீர் உதவிச்சின் தகப்பனே. பொறுப்புகள் அல்ல, மாறாக ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக கர்த்தாவே, ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கின்றோமா? கடந்த ஆண்டிலுமாக இந்த ஹார்வெஸ்ட் நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்தவர்களாக ஏலம் எடுத்த காரியங்களை, அந்த பணத்தை கர்த்தருக்கு என்று நாங்கள் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? கர்த்தர் நீர் கொடுத்த ஞானத்தை, அறிவை மற்றவருடைய நலனுக்காக நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? பகிர்வே ஒரு பொறுப்புள்ள வளத்தை நாங்கள் பார்வையிடுவதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை பொறுப்படுத்த கேட்ட சத்திய வசனங்கள் எப்பொழுதுமாக என்னுடைய இருதயத்தில் வைத்து உங்களுடைய சாட்சிகளாக நாங்கள் வாழும்படி கர்த்தர் நீர் உதவி செய்யணுமா? இயேசுவை மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். பிரியமானவர்களே, திருமண அறிவிப்பு நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுமாக திருமணத்தில் இணைய காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, திருமணத்தில் இணைய காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். இத்திருச்சபை சார்ந்த மெட்டில்டாக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். மெட்டில்டாவை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும் தகப்பனே, அவருடைய தகப்பனாரை தாயாரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இந்த நாளிலுமாக கர்த்தாவே, இந்த திருமண ஆராதனை வைபவத்திலுமாக உங்களுடைய பெரிதான ஆசீர்வாதங்கள் இவளோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மெட்டில்டாக்காக, பிரதாப்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும் தகப்பனே, திருமண ஆராதனையில் இவர்கள் கொடுக்கின்ற ஒப்பந்தங்களை, வாக்குறுதிகளை கவனமாக இருந்து கொடுக்கவும் அவைகளை கடைபிடிக்கும்படி கர்த்தர் நீர் உதவி செய்யணுமாய். இன்னுமாக கர்த்தாவே, இந்த கோவிட் சூழலில் எங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தகப்பனே நடக்கின்ற இந்த திருமணத்தில் உங்களுடைய பிரசன்னத்தால் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், குறைகளை நிறைவாக்க மாற்ற வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். இருவரை சார்ந்த பெற்றோருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கானாவூரின் கல்யாணத்திலே உம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதித்தது போல இவருடைய கல்யாணத்திலுமாக கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், குறைகள் நிறைவாக மாற்ற வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீரை யாவரும் பொறுப்படுத்துகளும் உடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவை மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். திருச்சபையின் அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கட்டும். பரிமாண குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி வரை இருந்து பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுப்போங்க உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னுமாக தொடர்ச்சியாக இந்த ஆன்லைன் ஆராதனை நடைபெற இருக்கிறது. எங்களோடு ஒத்துழைக்க உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் ஜெபியுங்கள், நிச்சயமாக மாறுதல்கள் நமக்கு கிடைக்கும். அவனமாகவே நமது திருச்சபையார் இந்த வார்த்தையிலே யார் பிறந்த நாளை காரியத்தில் தெரிவிக்கின்றேன். அவளை வாழ்த்துங்கள்.
இன்னும் அநேக பிறந்தநாளை காண தேவன் தாமே அவர்களுக்கு நன்மை நல்ல கிருபையில் முடிச்சுட்ட நீங்கள் வாழ்த்த ஜெபிக்க உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 5ஆம் தேதி மிஸ்டர் ஒய் ஆனந்த்ராஜ், 5ஆம் தேதி மிஸ்டர் பால் தினகரன், 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் மனோன்மணி வைஃப் ஆஃப் ஜோயல் சத்யநாதன், 6ஆம் தேதி மிஸ்டர் இமானுவேல் பன்னீர்செல்வம், 6ஆம் தேதி மிஸ்டர் இ பிலிப்பு சன் ஆஃப் இமானுவேல் பன்னீர்செல்வம், 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் சரளா பிரியதர்ஷினி வைஃப் ஆஃப் பிலிப் ஜெயக்குமார், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஞானதீபம், 9ஆம் தேதி மிஸ்டர் ஜஸ்டின் சன் ஆஃப் பி டேவிட், 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜோதி வைஃப் ஆஃப் கார்த்திக், 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏஞ்சல் மேரி மஞ்சுளா வைஃப் ஆஃப் டி ராஜா, 9ஆம் தேதி மிஸ் ஜெபசெல்வி சிஸ்டர் ஆஃப் ஜே லூயிஸ், 10ஆம் தேதி மிஸ்டர் எஸ் கிருபாகரன், 10ஆம் தேதி மிஸ்டர் ராஜேஷ் ரத்னகுமார் சன் ஆஃப் ஆர் சாமியல், 10ஆம் தேதி மிஸ்டர் ஆனந்த் சுகித்ராஜ், 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் எலிசபெத் மோசஸ், 10ஆம் தேதி மிஸ் டிம்பல் டாட்டர் ஆஃப் ஒய் பிராங்க்லின், 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் பவித்ரா வைஃப் ஆஃப் சதீஷ்குமார், 11ஆம் தேதி மிஸ் மோனிஷா டாட்டர் ஆஃப் பால் கோடீஸ்வரன், 11ஆம் தேதி மிஸ்டர் டேனியல் பிரான்சிஸ் சன் ஆஃப் மேத்யூ குமார். இவர்கள் அனைவரும் இந்த வார்த்தையிலே அவருடைய பிறந்தநாளை காண இருக்கின்றார்கள். காண ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே விதமாக திருமண நாளை காண இருப்பவர்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அவர்களை நாம் வாழ்த்துவோம். 5ஆம் தேதி திருமதி திரு சாமியல் சுந்தரராஜ் குடும்பத்தார், 7ஆம் தேதி திருமதி திரு எஸ் சாமியல் குடும்பத்தார், 7ஆம் தேதி திருமதி திரு ஜோசப் குமார் குடும்பத்தார், 9ஆம் தேதி திருமதி திரு ஜான் விக்டர் குடும்பத்தார், 10ஆம் தேதி திருமதி திரு எஸ் தேவன்பு குடும்பத்தார், 10ஆம் தேதி திருமதி திரு ரூபன் பிரசன்னகுமார் குடும்பத்தார், 11ஆம் தேதி திருமதி திரு ரவீந்திரபாபு குடும்பத்தார். இந்த குடும்பத்தார் இந்த வாரத்திலே அவருடைய திருமண நாளை காண இருக்கின்றார்கள். காண ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிரியமானவர்களே, அறிவிப்பின் தொடர்ச்சியாக முன்னதாக நான் பிரசனத்தில் சொன்னமாக அவருடைய ஹார்வெஸ்ட் டியூஸ் மற்ற காணிக்கைகள் சப்ஸ்கிரிப்ஷன் டைத் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்ட காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செலுத்தும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆக இங்குமாக நாம் பார்க்கும் பொழுது என்ன வேலையே இல்லாத ஒரு சூழல்ல ஐயர் ஏதோ நீங்க கொடுக்கணும்னு சொல்றாரு நீங்க நினைக்கிறது வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கொடுக்கின்றோம் என்று நேர்ந்து கொண்ட காரியத்தை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதிகமாக பல மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகியால் கர்த்தருக்கு என்று நீங்கள் கொடுக்க நினைத்ததை நீங்கள் கொடுக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னுமாக தொடர்ந்து நாம் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக ஆராதிக்கின்ற ஒரு சூழல், நம்முடைய சூழல் மாற வேண்டும். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்யும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதுமாக காணிக்கை பாடல் பாடப்படும். அப்பொழுது இந்த மணி டிரான்ஸ்பர் பண்ண விரும்புகின்றவர்கள் நீங்கள் காணிக்கை மணி டிரான்ஸ்பர் மூலமாக செலுத்தும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்குரிய டீடைல்ஸ் ஸ்கிரீனில் போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, உம்முடைய சமூகத்திலுமாக இப்பொழுது படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மன்றாடுகின்றோம். இந்த மணி டிரான்ஸ்பர் மூலியமாக உமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமா மனவ விருப்பத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கும் பொழுது அவரவருக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கொடுக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற தகப்பனே, நீர் யாவரையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். எங்களையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை தாழ்த்துகின்றோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கை உங்களுடைய நாமம் மகிமைக்காக திருச்சபின் வளர்ச்சிக்காக கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் யாருமாக சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, இந்த நாளின் ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட சத்திய வசனங்களை நாங்கள் எங்களுடைய மனதில் இருத்தி வைத்து கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து பல வளங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். எங்கள் கொடுத்திருக்கின்ற காரியங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்றோம்? எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோமா? பகிர்ந்து கொள்கின்றோம் என்றால் யாரிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம்? எங்களுடைய பணத்தை நாங்கள் கொடுக்கின்றோமா? கர்த்தருக்கு என்று நாங்கள் கொடுக்கின்றோமா? அல்லது ஏழைக்கு என்று நாங்கள் கொடுக்கின்றோமா? யாருக்கு கொடுக்கின்றோம்? எங்களுடைய ஞானத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோமா? மற்றவருடைய நலனுக்காக எங்களுடைய ஞானத்தை, எங்களுடைய அறிவை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோமா? அல்லது சுயத்திற்காக நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றதாக இருக்கின்றோமா? பல கேள்விகள். அந்தந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கும்படி, உங்களுடைய சாட்சிகளாக அர்ப்பணிக்கும்படி, அவர்களாக அந்த கேள்விகளை எழுப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் நீர் உதவி செய்யும் தகப்பனே. இந்த நாளிலுமாக கர்த்தாவே, திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு அங்கத்தினரை, ஒவ்வொரு உறுப்பினரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், ஒவ்வொரு குடும்பத்தினரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்ற தகப்பனே. இம்மட்டுமாக காத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த கோவிட் இந்த ஒரு சூழலில் உங்களுடைய பிள்ளைகளை எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி காத்திருக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. சுகவீனமாக இருக்கின்ற நபர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருடைய சுகவீனத்தின் படுக்கை கர்த்தர் நீர் மாற்றிக்கொள்ள வேண்டுமாய், சுகத்தை கொடுக்க வேண்டுமாய். இன்னுமாக கர்த்தாவே, சுகவீனமாக இருக்கின்ற நபர்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதிகளை கர்த்தர் நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்னுமாக கர்த்தாவே, இந்த திருச்சபை மக்கள் அவருடைய தேவைகள், அவருடைய காரியங்களில் உங்களுடைய பெரிதான கிருபை இருந்து ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்னுமா கர்த்தாவே, எங்களை ஆட்சி செய்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆட்சியில் இருக்கின்றவர்கள் இந்த கரப்ஷன்ஸ் இல்லாமல் ஏழை எளிய மக்களை நினைத்து திட்டங்களை தீட்டும்படி கர்த்தனை உதவி தகப்பனே. குறிப்பாக கர்த்தாவே, இந்த கோவிட் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நியூஸ் சேனலில் நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்னுமாக ஒரு சில நபர்களோடு கூட நாங்கள் பேசும் பொழுது, இது ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு சூழல், கவர்மெண்ட் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும்படி கர்த்தனை உதவி வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அதே நேரத்திலுமாக கர்த்தாவே, இந்த ஒரு கடினப்பாடுகளோடு இருக்கின்ற ஒரு சூழலில் பணத்தை மையமாக வைத்து நாங்கள் வாழாமல், இன்னமாக பணம் என்று மருத்துவர்களோ மற்ற ஆர்கனைசேஷன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாமல் அவர் முன்வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கின்ற ஒரு மனப்பக்குவங்களை அந்த ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளுக்கு கர்த்தனை கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்னுமா கர்த்தாவே, இந்த வியாதியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படி உங்களுடைய பெரிதான கிருபை இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். விரைவாக ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கும்படி ஞானத்தின் ஆற்றலை கர்த்தனை பரத்திலிருந்து தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம்.
இம்மட்டுமாக காத்தவர் வினேசராக இருக்கின்றேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கர்த்தனை பாதுகாத்து வழிநடத்தும். எல்லா நாசமோசங்களும் விலக்கி காத்துக்கொள்ள தகப்பனே. உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா. இந்த வியாதி, இந்த வைரஸ் எங்களை அண்டாதபடி, அணுகாதபடி கர்த்தனை காத்துக்கொள்கின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே நேரத்திலுமாக கர்த்தாவே, இந்த சமூகத்தில் நாங்கள் வாழும் பொழுது எப்படி நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பிரிகாஷனரி மெஷர்ஸ், இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் என்னமாக கர்த்தாவே, நாங்கள் மாஸ்க் அணிவதில் அதை நாங்கள் விட்டுவிடாத அவைகளை கடைபிடிக்கும்படி கர்த்தனை உதவி செய்யும்படியாக மன்றாடுகின்றோம். இதை யாவரையும் பொறுப்படுத்திகளும் நன்மைக்கு எதுவான காரியங்களை கர்த்தனை வாய்க்க பண்ணி நேர்த்தியாக எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். நாம் யாவருமாக சேர்ந்து தாவீது கற்பித்த ஜெபத்தை நாம் யாவருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். ஆமென்.